அனைவருக்கும் வணக்கம். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 25 ஆண்டுகளாக கொலு வைத்து வருகிறேன். இந்த முறை நமது யூடியூப் சேனலில் இந்த கொலுவை யாவரும் தரிசித்து மகிழும் வண்ணம் காண்பிப்பதில் பெரிதும் மகிழ்வடைகிறேன். கொலு என்பது திவ்ய தெய்வ சக்திகளை நமது வீட்டில் ஆகர்ஷித்து வைக்கப்படுவது ஆகும். முப்பெரும் தேவியர் சரஸ்வதி, துர்க்கை மற்றும் லக்ஷ்மி அன்னை மூவரும் ஒரே திரிபுர சுந்தரியாக துர்க்கையாக அவதாரம் எடுத்து மகிஷாசுர மர்த்தினியாக 8 நாட்கள் விரதம் இருந்து 9ஆம் நாள் மகிஷனை, அதாவது அசுர சக்தியை வதம் செய்கின்றனர். நமது வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, தீய சக்திகளை அழித்து நல்லவற்றை காக்க கொலு வைப்பது அவசியம் ஆகும். விஜயதசமி 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அது வெற்றி கொண்டாட்ட நாளாகும். வாருங்கள், உங்களை தற்சமயம் கொலுவுக்குள் அழைத்து செல்கின்றேன். முதலாவதாக முப்பெரும் தேவியரை தரிசிப்போம். அடுத்து முதல் படிக்கட்டு பற்றி விளக்குகிறேன். முதலாவதாக இருப்பது திருவண்ணாமலை. கிரிவலத்தில் உள்ள 8 லிங்கங்களும் இருக்கின்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசியுங்கள். அடுத்து அஷ்டலட்சுமிகள், அதன் பின்னர் சிவன், பார்வதி, வைரமுடி பெருமாள், தசாவதாரம் மற்றும் மீனாட்சி கல்யாணம். மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பூதகணங்கள், நந்தியம்பெருமாள், சுகமுனிவர் அனைவரும் இருக்கிறார்கள். பிரம்மா திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். அடுத்து சிவ குடும்பம், கார்த்திகை பெண்கள் 6, சைவசமய குறவர் 4, பாண்டுரங்கன், ருக்மிணி, விளக்கு பூஜை. இது கடோத்கஜன் கல்யாண சமையல் சாதம், ராமர் பட்டாபிஷேகம், பிள்ளையார் எலியுடன் விளையாடுகிறார். இவர்கள் பொம்மலாட்டம் ஆடுபவர்கள். தாடகையை வதம் செய்யும் ராமர் லக்ஷ்மணர்கள். இது முல்லா கதை. அடுத்து சாகஸ் பார்க் எனது பேரன் பெயரில் வைத்துள்ளது. இதில் ஃபவுண்டன் நீரூற்று உள்ளது. அதன் பின்னர் விளையாட்டு அரங்கம், பாண்ட், பள்ளிக்கூடம், சறுக்கு விளையாடுவது, ரயில் வண்டி, விஜயநகர பேரரசு தேர், டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்கும் சிறுவர்கள். அடுத்த படிக்கட்டு. முதலாவது கிராமத்தில் உள்ள முளைப்பாரி செட். அடுத்து திருப்பாற்கடல் கடைவது. 12 வகை பாடுகின்ற பிள்ளையார்கள். இது வாலியில் வாங்கிய ராமர் லக்ஷ்மணர்கள், பாற்கடல் பெருமாள், ஆஞ்சநேயர், திரிபுர சுந்தரி, மடியில் பாலசுந்தரி, கையில் கரும்புவில், 18 சித்தர்கள், அகத்தியர், கொங்கணர், திருமூலர் என 18 சித்தர்களை தரிசியுங்கள். அடுத்து பிரணவ் வில்லேஜுக்கு வருவோம். இது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வடநாட்டு பாணியில் அமைந்துள்ளது. அங்கு வேலை செய்பவர்கள், வீடு, பாட்டு பாடுபவர்கள் என்று பலரும் இருக்கிறார்கள். பேண்ட் செட் வாசிப்பவர்கள், பெண்ணின் குடும்பம். அடுத்து தார் ரோட்டில் வண்டிகள் பல வருகின்றன, சைக்கிள் போன்றவை. பின்னால் மூட்டை உண்ட
மூட்டை உள்ள மாட்டு வண்டிகள். இது நம்ம ஊர் கிராமம். காவல் தெய்வங்கள், கோவில் மற்றும் வீடு. தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அடுத்து அம்மன் இப்போது எடுத்துள்ள வராகி அவதாரம், நவ பெண்கள், கிருஷ்ணர், திரௌபதி ஒரு பருக்கை சோறு சாப்பிட்டவுடன், கிருஷ்ணர் சாப்பிட்டவுடன் அனைவரின், அதாவது துர்வாசரின் வயிறு நிரம்பி விடுகிறதல்லவா, அந்த கதை. ஷாயிஷா சஃபாரி. இதில் காட்டில் விலங்குகளை நீங்கள் காணலாம். அவர்களின் கோவில், வனவாசிகள் கோவில். அந்த காலத்தில் வனவாசிகள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது ஒரு ஷோவாக காண்பிக்கப்படுகிறது. வேட்டையாடி வாழ்ந்தது, இது போன்றது, புலி வேட்டை. இப்பொழுது இதெல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. மேலும் ஆதிவாசிகள் குடும்பம். அடுத்து கிருஷ்ணலீலா. இதில் கிருஷ்ணர் பிறந்தது முதல் அவர் செய்த பல்வேறு அற்புதங்கள் உள்ளன. கிருஷ்ணரை அம்மா கட்டி போடுவது உரலில், பிறந்த பிறகு அதன் பிறகு அவர் வெண்ணெயை திருடுவது, அசுரனை கொல்வது, கோவர்த்தனகிரி, லல்லா ராமர், அதாவது குட்டி ராமர், குழந்தை ராமர், அயோத்தி, கம்சவதம், காளிங்க நர்த்தனம், கிருஷ்ணலீலா, ஆஞ்சநேயர் வகைகள். இவை ஈஜிப்தில் வாங்கியவை. இவை ரா என்ற அவர்கள் கும்பிடும் தெய்வம், ஓநாய் முகம். பின்னால் உள்ளது ஆங்க் எனப்படும் ஹீலிங் சிம்பல், அதாவது குணப்படுத்தும் சிம்பல். 2 இருக்கிறது அல்லவா. நடுவில் ஐரிஸ் என்ற கடல் தேவதை, சிவப்பு உடை அணிந்திருப்பது கிளியோபாட்ரா, ஸ்பிங்க்ஸ், ராணி குடும்பத்தினர். அவர்கள் காவல் தெய்வங்கள் மற்றும் ரா, அதாவது அவர்கள் கடவுள். சன் ரா மேலே இருப்பது அதுதான் தலைமையான கடவுள். மம்மி, அந்த கிராஸ் மாதிரி வச்சிருக்கிறது மம்மி சிம்பல், அதாவது இறந்த பிறகு மன்னரை இவ்வாறு காண்பிப்பார்கள். அடுத்து மகாபலிபுரம் செட். படகுகள் கடலில் உள்ளன. இது கிருஷ்ணலீலா. மொத்தத்தில் இந்த கொலு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகிறேன். ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. ஜெய ஜெய துர்கா சாமுண்டேஸ்வரி, ஜெய ஜெய ஸ்ரீதேவி, ஜெய ஜெய ஜெயந்தி மங்களகாளி, ஜெய ஜெய ஸ்ரீதேவி. நன்றி, வணக்கம்.